தேர்தல்னு வந்துட்டாலே போதும். ஒரு புத்தகத்த வச்சுட்டு பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு நாங்க இத தரோம், அத தரோம். ஏன் நிலாவுக்கு கூட பாலம் கட்டுறோம் அப்டின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா இத ஒருவேளை அவங்க செயல்படுத்தலனா நம்மால என்ன பண்ண முடியும்? சட்ட ரீதியா ஏதாவது அணுக முடியுமா? அத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கல்வி, விவசாயம், மருத்துவம் அப்படின்னு நிறைய விஷயங்கள சேர்த்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கைய கட்சிகள் வெளியிடுவாங்க. இதுதான் அந்த தேர்தலுக்கான குறிப்பிட்ட கட்சியுடைய ஹீரோ அப்படின்னும் சொல்வாங்க. இந்த மாதிரி அவங்க குடுக்கறது வந்து விஷன் டாக்குமெண்ட், அதாவது வாக்குறுதி பத்திரம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை இவங்க இதெல்லாம் செய்யல, நான் வந்து நீதிமன்றத்தை நாடுறேன் அப்படின்னா நீதிமன்றத்துல இது செல்லாது. அதாவது சட்டப்படியாக செல்லுபடியாக கூடிய ஒப்பந்தம் இது கிடையாது அப்படின்னு தாங்க சட்டம் சொல்லுது. இது நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க கொடுக்குற வாக்குறுதியை நம்பி நீங்க வாக்களிக்கிறீங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கட்சிகள் மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சு அந்த வாக்குறுதிகளை செயல்படுத்தினாதான் உண்டே தவிர நம்ம அதை கேட்டு நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்ம வாக்களிக்கிறோம். மற்றபடி நம்ம சட்ட ரீதியாக இதை அணுக முடியாது அப்படின்னு தான் சட்ட நிபுணர்கள் சொல்றாங்க. சரி, இப்ப வரக்கூடிய தேர்தல்ல என்னென்ன மாதிரியான வாக்குறுதியை நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன மாதிரி வாக்குறுதி கொடுத்தாலும் இந்த கட்சி ஜெயிக்கவே போறதில்லைங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற கட்சி யாரு அப்படின்றத கீழே